பெண்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம். யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லைங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஓகே. இங்க ஏதோ ஒரு தப்பு அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அது அவர்கிட்ட சொன்னேன். ஓகே. இந்த மாரி இப்படி கேட்டாங்க. இப்போ வந்து உங்க தங்கச்சி வந்து எங்கள்ட்ட கேஸ் குடுத்துருந்தாங்கன்னா, அவங்க என்னோட கிளையண்ட். ஸோ ம். அது நாங்க ஒண்ணா கேஸ் எடுக்கிறதா இருந்தா எடுக்கிறோம், இல்லைன்னா வேண்டான்னா வேண்டான்னு சொல்லியிருப்போம். ஓகே. பட் என்னோட கிளையண்ட் நீங்க தான். ம். நீங்க தான் கேஸ் குடுத்தீங்க. உங்க தங்கச்சி சம்மந்தமான உங்க லைஃப்‌க்காக நீங்க பார்க்க சொன்னீங்க. நாங்க பார்த்தோம். உங்க தங்கச்சி உங்கள வெளிய போக சொல்லிட்டு ஓகே. இந்த மாரி சொன்னாங்க. எனக்கு உங்க தங்கச்சி மேல தான் டவுட்டா இருக்கு. ம். அவங்கள ஏதாச்சும் நம்ம மானிட்டர். மானிட்டர் பண்ணி ம். பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வரும்னு சொல்லி தோணுதுங்க. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்திங் ராங் உங்க தங்கச்சிகிட்ட என்னமோ ஏதோ ஒரு இது ஒண்ணா ஏதோ ஒரு வேற மறைக்கிறாங்க. விதமான ஆ. இது ஏதோ மறைக்கிறாங்க உங்ககிட்ட ம். மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. டிவோர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்கிற ரீசன் வந்து பர்ப்பஸா கேட்கிற மாரி எனக்கு எனக்கு தோணுது. இதுல இந்த இந்த காரணத்தினால ரீசன் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆ. அது அந்த வாலண்டியரா அவர் மேல வந்து ஒரு இத கிரியேட் பண்ணி என்ன வந்து ரிப்போர்ட் குடுக்க சொல்றாங்க. நாங்க அப்படி ஓகே. அந்த மாரி சர்வீஸ் குடுக்கறதில்ல. என்ன இருக்கோ அதுதான். அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து வேணா நம்ம கேஸ் பார்க்கலாம்னு அவரு ஓகேன்னு சொன்னாரு. ஓகே. அப்புறம் நாங்க கேஸ் இது பண்ணோம். சரி நாங்க சந்தேகப்பட்டது வந்து ஓகே. பொய்யாகாது ஆ. அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுக்கு ம் ரொம்ப ஒரு ம எப்படி சொல்றது? பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அந்த பையன் வந்து அ அந்த ரிலேஷன் மேரேஜ் ஏற்கனவே அவன் காலேஜ்ல ஏதோ படிச்ச பையன் போல இருக்கு. ஓகே. அவனுக்கு மேரேஜ் ஆகல இந்த பொண்ணுனால தான். ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ம். கல்யாணம் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் எப்படியோ கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அண்ணா அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஓகே. ஏன்னா ஓகே. இந்த நாங்க ஓகே. ரிப்போர்ட் குடுத்ததுக்கப்புறம் நாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் குடுப்போம் இல்லைங்களா? ஆமா. பார்த்துட்டு, ஸோ இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன இது சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ட்ட பேசி அதுக்கப்புறம் விஷயம் வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த ஏற்கனவே லவ் பண்ண பையனவே மேரேஜ் அவன் வந்துட்டு போயிட்டுருக்கான். இந்த ஓகே. பொண்ணு ஒரு கான்டாக்ட்ல இருக்கு அந்த பையன் கூட.